श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुतः श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. இன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம பார்க்க போகிற திருநாமம் ஷர்வக. இதுக்கு முந்தின திருநாமம் சர்வகன்னு பார்த்தோம். சர்வகன்னா ஜீவராசிகள் அனைத்தும் அவருடைய சரீரம்னு பார்த்தோம். இது அவரை விட்டு பிரியாமல் இருக்கும் அந்த சரீரம். இன்றைக்கி ஷர்வகன்னா அந்த சரீரத்தில் உள்ள அமங்கலத்தை போக்குபவர். நம்ம சரீரத்தில் அவரோட ஒட்டிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு பாவம் வராமல் அவர் பார்த்துப்பாராம். வந்த பாவத்தை போக்குவார். நம்ம அவருக்கான என்ன பண்ணணும்? அடியார்களாக இருக்கணும். பகவானுக்கு நம்ம அடிமை அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்து அவருக்கு நல்ல பகவத் விஷயத்தையே செஞ்சுட்டு இருந்தோமானா நம்மளுடைய தோஷத்தை போக்குபவர். அதான் ஷர்வக. நமக்கு ஆத்மாவாக இருக்கார் இல்லையா பகவான், அவர் நமக்கு என்ன பண்ணுறார்? அனித்திய நிவர்த்தியை கொடுக்குறார். அப்படின்னா அனித்தியத்தை தொலைக்கிறார், நம்ம தோஷங்களை போக்குறான்னு அர்த்தம். ஆத்மாவாக இருக்கிற பகவான் சரீரமான நம்ம இருக்கோம் இல்லையா, அவரோட சரீரம் தான் நம்மளாம் நமக்கு ரெண்டு விஷயங்கள் செய்கிறாராம். திருநாதீதி ஷர்வக, அமங்கலத்தை நீக்குகிறார். அமங்கலம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக மோட்சம் கிடச்சிரும். அந்த ரெண்டு காரியத்தை பண்ணுறவர் பகவான். இதான் திருப்பாணாழ்வார் தன்னோட பாசுரத்தில் சொல்லியிருக்கார். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் நிர்மலன் நீதிவானவன்லாம் சொல்கிறார் இல்லையா. அவர் எப்படின்னா பகவானுக்கு 4 வித குற்றங்கள் இல்லாதவராம். என்னென்ன? ஃபஸ்ட்டு அமலன், அவருக்கு தோஷமே கிடையாது, அவர் குற்றம் இல்லாதவர்னு அர்த்தம். ரெண்டாவது விமலன், தன்னை ஆசிரியக்கிற பக்தர்களுக்கு உள்ள குற்றங்களை போக்குகிறார். அப்புறம் நிமலன், நான் பிரார்த்திக்க வேண்டாம் எனக்கு மோட்சத்தை கொடுன்னு, அவரே குற்றங்களை போக்கின உடனே மோட்சத்தை கொடுத்துருவார். அதுவும் எப்படி? நிர்மலன், தன்னுடைய என்னோட பிரயோஜனத்துக்காக அவர் பண்ணலை, தன்னுடைய அவருக்கே ஒரு ஆசை எல்லாரும் எங்கிட்ட வரணும் அப்படின்னு, பகவானுடைய சுய பிரயோஜனத்துக்காகவே நமக்கு கொடுக்குறாரு எல்லாத்தையும். இதுதான் பகவானுக்குள்ள பெருமை. அதாவது தான் குற்றம் இல்லாதவங்கிறதுனாலேயே அவர் நம்ம ஆசிரியத்த பக்தர்களுக்கு எல்லா குற்றங்களையும் போக்குகிறார். இதுதான் ஷர்வகங்கிற திருநாமத்தோட அர்த்தம். நம்மாழ்வார் தன்னோட பாசுரத்தை சொல்கிறார். வைகுந்தா மணிவண்ணா நாராயணான்னு சொல்லிட்டு, நீ அசுரர்களுக்கெல்லாம் தீமையை கொடுக்குற, ஆனால் அடியார்களுக்கு என்ன பண்ணுற? நன்மையை செய்கிற அப்படிங்கிறாராம். அதனால தான் உன்னை குந்தா அப்படின்னாராம். அது என்ன குந்தா? பகவானை குந்தாங்கிற பேர் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறோமா. இதில் என்னென்னா முதல் வார்த்தையை எடுத்திருக்கார். செய்யுள்ள இது மாதிரிலாம் எடுப்பா. முதல் வார்த்தை இடை குறைப்பு எடுப்பா. முதல் குறைப்புன்னு அர்த்தம். முகுந்தாங்கிற வார்த்தையில் உள்ள மூவை குறைச்சிருக்கார். முகுந்தான்னா என்ன அர்த்தம்? மூனா மோக்ஷக, கு அப்படின்னா பூமி, தனா ததாதி. ஸோ முகுந்தனா மோக்ஷ பூமியை கொடுப்பவர்னு அர்த்தம். அதே மாதிரி இடைக்குறைப்பு குருந்தா அப்படின்னு சொல்கிறார். அதாவது குறுக்கத்திப்பூ மாதிரி வெள்ளை சுபாவம் உள்ளவராம். அது எப்படின்னா, இந்த வெள்ளை சுபாவம் என்ன செய்யும்? அடியாரோட குற்றங்களை போக்கிடும். இந்த குணத்தாலே பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? ஷர்வக. திருநாதீதி அதிபவதி திருநாதீதி ஷர்வக. அதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். சிருஷ்டி காலத்தில் பிரம்மாவுக்கு முதல்ல 5 தலை இருந்ததாம். 5 முகம் இருந்தனால அவர் என்ன பண்ணார்? கிழக்கு முகம் வழியாக ரிக்வேதம் சொல்லுவாராம், தெற்கு முகம் மூலமாக யஜுர்வேதம் சொல்லுவார், மேற்கு முகம் மூலமாக சாமவேதம் சொல்லுவாராம், வடக்கு மூலமாக அதர்வண வேதம் சொல்லுவாராம். இதிகாசம் புராணங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தலைக்கு மேலே ஒரு முகம் இருக்கே, அதில் மூலமாக சொல்லுவாராம். அதனால் அவருக்கு ஒரே மண்டகணம், யாருக்கும் இல்லாத அப்போ நமக்கு தான் இவ்வளவு கிடச்சிருக்குன்னு ரொம்ப கர்வத்தில் ரொம்ப இது பண்ணாராம், கர்வமாக ஆடினாராம், சந்தோஷப்பட்டு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாராம். அதனால் அந்த 5ஆவது முகத்தில் உள்ள தேஜஸ், ஒளி, வெப்பம் இதெல்லாம் தேவர்களை ரொம்ப தாக்கித்தான். முடியவே இல்லை தேவர்களால். அவள் என்ன பண்ணா? சிவன்கிட்ட வந்தா. சிவனுக்கும் அப்போ 5 தலை தான். சிவன் ஏன் பிரம்மாவோட பையன். நாராயணன் நான்முகனை படைத்தார், நான்முகனும் தான்முகனை சங்கரனை தான் படைத்தான் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ சிவன் என்ன பண்ணார்? பிரம்மாட்ட போய் சொன்னார், ஏன்பா இவ்வளவு கர்வமாக இருக்க அப்படின்லாம் சொல்கிறான். சாதாரணமாக சொல்லி பார்க்குறார் சிவன். பிரம்மா கேட்கல. என்ன பண்ணுறார்? தன்னோட இடதுகையால் உள்ள நகம் இருக்கு இல்லையா, அதாலேயே ஒரு தலையை கொய்துடுறார்.
தலையெடுத்த அதுக்கு பேர் கபாலம். தலையெடுத்ததுக்கு பேர் கபாலம். அது கையில் ஒட்டின்னு அவர் உடனே எடுத்ததுனால அவருக்கு கர்வம் குறைஞ்சி போச்சு பிரம்மாவுக்கு. இவர் அதுக்கு ருத்ரதாண்டம் ஆடுற. இவர் எப்போவுமே சிவன் எப்போவுமே ஒரு சந்தோஷம் வந்தாலுக்கு தான் டான்ஸ் ஆடுவார் இல்லையா, அது பேர் ருத்ரதாண்டம் ஆடுறார். அதனால தான் சிவனுக்கு கபாலிங்கிற பேரே வந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாடி முடிச்சுட்டு கையை உதறார், ஒட்டி கபாலம் போக மாட்டேங்கிறது. எவ்வளோ பண்ணாலும் போகல. உடனே சிவன்கிட்ட மறுபடியும் பிரம்மாட்ட போய் இந்த தலை வெளியில் வரமாட்டேங்கிறதே, ஒட்டின்றதே அபச்சாரம் பண்ணிட்டேனே, இது எப்படி போக்குறது, இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்குறார். பிரம்மா சொல்கிற, இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, நம்ம படைத்த ஸ்ரீமன் நாராயண்கிட்ட தான் போய் கேட்கணும். நீ அங்கே போய் பிக்ஷை மாதிரி கேளு அப்படின்னு கேட்குற. அது எங்கே வர, திருவையாறு பக்கத்தில் திருக்கண்டியூர்னு திவ்ய தேசம் இருக்குது. அங்கே சிவன் பிரார்த்தனை பண்ணுறார். அங்கே தான் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அதனால் அந்த ஸ்தலத்துக்கு ஹரசாப விமோச்சனம்னே பேர். அது இவரோட தவத்தை பார்த்துட்டு ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணுற, பெருமாள் தன்னோட நகத்தால் தன் மார்பை கீறி அந்த இரத்தத்தால் அந்த தலை இருக்கு இல்லையா அவர் கையில், அது ஃபுல்லாக ரொப்பறார். உடனே அந்த பிரம்மத்தி தோஷம் போய் தலை கீழே விழுந்துடுறது. அப்போ சிவன் சொல்கிறாராம், என் தோஷத்தை போக்குறதுக்காக நீ கஷ்டப்பட்டுண்டியே, நீ வருத்தி கொண்டாய உடம்ப அப்படிங்கிறாராம். அதுக்கு பகவான் சொல்கிறார், உலகம் அனைத்துமே என் உடம்பு இல்லையா, அதனால் நீ என் உடல் தானே, என் உடலில் காயம்பட்டால் மருந்து போட்டுக்க வேண்டாமா, அதான் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னாராம். அதுதான் ஷர்வக, தோஷத்தை போக்குறவர். அதனால் தன் படைப்பில் உள்ள அமங்கலத்தை போக்கக்கூடியவர்ங்கிறதுனால தான் அவருக்கு அந்த திருநாமம் வந்தது. நாமும் ஷர்வாய நமக அப்படி சொல்லி வந்தோமானா நம்மள்கிட்ட இல்லை குற்றங்களையும் அவர் போக்கிட்டோ நமக்கும் நல்ல மங்களத்தை கொடுப்பார். அதுதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.